Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம Dressக்கு மேட்சா நாமளே வீட்ல வந்து எப்படி ஈஸியா வந்து ஹேர் பேண்ட்ஸ் ரெடி பண்ணலாம்ன்றத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். உங்ககிட்ட இருக்க வேஸ்ட் கிளாத்ல இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்க Dressக்கு மேட்சா இருக்க கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த துணியில ஏதாவது ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி ரவுண்டா வந்து வரைஞ்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு மொத்தமா வந்து 3 டிஃபரண்ட் மெத்தட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு இந்த மாதிரி 5 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீஸ் உடைய ஃப்ரண்ட் சைடு இது, பேக் சைடு இது. நம்ம ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து தைக்க போகிறோம். ஊசியில் நூல் கோத்துட்டு அந்த எண்டு ஒரு ஓரத்தில் வந்து முடி போட்டுக்கோங்க நூலில். இப்போ நம்ம கோத்துக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஓட்டு தையல் மாதிரி நம்ம ஓரத்தில் போட போகிறோம். இந்த ரவுண்ட் இருக்குல்லையா, அந்த சர்க்கிளில் ஃபுல்லாக ஓரம் ஃபுல்லாக இது மாதிரி வந்து ஓட்டு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஜஸ்ட்டு உள்ளே இப்படி விட்டுட்டு வெளியில் எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி உள்ளே விட்டு விட்டு கொஞ்சம் கேப் விட்டு இது மாதிரி எடுங்க, அவ்வளோதான். இதே மாதிரி அந்த ஃபுல் ரவுண்டுமே நீங்கள் வந்து தைச்சிட்டே வந்துடுங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம கடைசி வரைக்கும் தைச்சிட்டே வந்தாச்சு. இப்போ இந்த 2 பக்கம் இருக்க நூலையும் நீங்கள் வந்து பிடிச்சி இது மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகும், கேப் மாதிரி. நல்லா ஃபுல்லாக இழுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பெட்டல் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இதில் இந்த மாதிரி ஃபைனலாக இந்த மாதிரி வந்து மூடி போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இந்த ஹேர் பேண்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு பெட்டல் தான் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி டோட்டலாக 5 பெட்டல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அஞ்சு பெட்டல் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி அரேஞ்ச் பண்ணோன்னா இதே மாதிரி நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஹேர் பேண்ட் அழகாக ஃப்ளவர் மாதிரி இருக்க ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஊசியில் நூல் கோத்துட்டு இதே மாதிரி வந்து இப்போ தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோத்துட்டு அடுத்தடுத்தது இதே மாதிரி கோத்துட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணிங்கன்னா இது ரொம்ப மல்டி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம தலையில் வைக்கிற பேண்ட் மாதிரியும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் வந்து பூக்கு பதிலாக வைக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ட்ரெஸ்ஸில் வச்சு தைச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குழந்தைங்களுடைய ட்ரெஸ்லலாம் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து வச்சு தைச்சிக்கலாம். அப்போயே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 5மே நம்ம வந்து கோத்துட்டோம். கோத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம கோத்தோம் இல்லையா, அதில் வந்து இன்னொரு தடவை கோத்துக்கோங்க. அப்போ அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ஹேர் பேண்ட்ஸ் வந்து நம்ம வீட்டில் நம்மளே மேட்சாக செஞ்சுக்க முடியும். இப்போ 5மே சேர்த்து கோத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் இது மாதிரி இருக்கும், பேக் சைடில் வந்து நம்ம கோத்த அந்த சைடு எல்லாமே இருக்கும், பேக் சைடில் இது மாதிரி. இப்போ வந்து லைட்டாக எல்லா பக்கமே இது மாதிரி வந்து கோத்து விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா டைட்டாக வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து முடி விழுவும். இப்படி 2 சுற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான முடி விழுந்துடும் உங்களுக்கு. நம்ம இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். நீங்கள் கம் வச்சு இது வந்து ரப்பர் பேண்டை ஒட்டிக்கலாம், ஆனால் அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம ஊசி நூல் வச்சே கோத்துக்கலாம், அதுதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 2-3 முடி போட்டு நீங்கள் இது மாதிரி க்ளோஸ் பண்ணாவே போதும், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கனால முன்னாடி மட்டும் ஏதாவது பட்டன்ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய பட்டன் இருந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது தோடு மாதிரி ஏதாவது சிங்கிள் இயரிங் இருக்குனாலும் நீங்கள் அதை வச்சு இந்த பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் இப்போ வந்து ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ரொம்ப ஈஸியாக அழகான ஹேர்பேண்ட் ரெடி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மெத்தட் இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அது வந்து இதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மூடி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பெரிய சைஸில் மூடியில் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு உள்ளார வைக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு வேறு கலரில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். 2 சர்க்கிளான கிளாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி வந்து பெட்டல்ஸ் வந்து தைச்சோமோ அதே மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். அதே மாதிரி நூல் ஊசியில் கோத்துட்டு ஒரு பக்கம் நல்லா டைட்டாக மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஓட்டு தையல் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து இழுக்கிறப்போ உங்களுக்கு அந்த கேப் மாதிரி வருது இல்லையா, அந்த கேப் மாதிரி வர்றது உங்கள் விரல் கிட்ட வராமல் நடுவில் வர மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து இழுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ இதை இழுக்கிறேன், உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பேண்டு இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த சுருக்கமாக வர அந்த முடி வந்து நடுவில் வரும் உங்களுக்கு. நல்லா இப்போ டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வந்து ஒரு முடி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுருக்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட்டு இது மட்டும் போட்டாவே போதும். மேலே ஒரு பட்டன் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடில் பேண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஹேர்பேண்ட் ரெடி ஆயிரும். இப்போ அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்லையும் இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போது அந்த கிளாத்லையும் இதே மாதிரி தைச்சிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி இழுக்கிறப்போ நடுவில் வர மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சுருக்கம் வந்து. இப்போ இதுலேயும் டைட்டாக ஒரு முடி மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் கீழே வந்து பிளாக் கலர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே வச்சு இது மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம்னா டபுள் கலரில் நம்மளுக்கு அழகான ஹேர்பேண்ட் வந்து ரெடி ஆயிரும். இந்த சுருக்கங்கள் வந்து முன்னாடி வர மாதிரி வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு மேலே ஜஸ்ட் இது மாதிரி ஏதாவது அழகுபடுத்துறதுக்கு ஒரு பட்டனோ ஏதாவது ஒரு வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். பேக் சைடில் பேண்ட் வச்சு இதே மாதிரி தைச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அழகாக செகண்ட் டைப் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேர்ட் டைப் வந்து இதுலேயே 2 டபுள் கலராக இல்லாமல் ஒரே ஒரு கிளாத்தில் வச்சு நீங்கள் தைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா 3வது டைப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி சிங்கிள் ஹேர்பேண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 3 டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்